தற்போதைய அண்மை செய்தி. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதனின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்பது தொடர்பாக பொன்முடி சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடர்பாக பொன்முடி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதனின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்பது தொடர்பாக பொன்முடி விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அவரை துணைவேந்தராக நியமிக்க எடுக்கப்படும் முயற்சியை அரசு தடுக்கும் எனவும் பொன்முடி சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதனின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மீண்டும் அவரை துணைவேந்தராக நியமிக்க எடுக்கப்படும் முயற்சியை அரசு தடுக்கும் என பொன்முடி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அதாவது சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதனின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருக்கின்றது. மீண்டும் அவரையே அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்க இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்படும், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என பேரவையில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கின்றார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் பேசும்போது, சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மீது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது எனவும் தொடர்ந்து தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும், அவ்வாறு விசாரணை நடைபெற்று வரும்போதே தமிழக ஆளுநர் சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அந்த துணைவேந்தருடன் கலந்துரையாடியதாக பத்திரிகை செய்திகள் வந்துள்ளது என்றும் அவர் பேசினார். மேலும் அங்கு தவறு நடந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி, தமிழக அரசு இதில் கவனமாக செயல்பட்டு வருவதாகவும், மீண்டும் ஜெகநாதனை பதவிக்காலம் நீட்டித்து, அதாவது இப்போது அவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கும் நிலையில் கால நீட்டிப்பு வழங்கி மீண்டும் அவரையே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், அந்த திட்டத்தை தமிழக அரசு முறியடிக்கும் என்றும் அதை தமிழக அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி பேரவையில் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்.